அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் ராசி அல்லது கடகம் லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை துணைவர் எங்கே எப்படி இருப்பார், எந்த திசையிலிருந்து வருவார், என்ன குணநலன்களை கொண்டிருப்பார், வாழ்க்கை துணைவரின் பெயரின் முதல் எழுத்து என்னவாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை என்னவாக இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பொது பலனாக பார்க்கலாம். பொதுவாகவே கடகம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி சந்திரன். இது ஒரு நீர் ராசி. பொதுவாகவே கடக ராசியில பிறந்தவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. மன சஞ்சலங்கள் கொஞ்சம் இருக்கும். நிறைய மன சஞ்சலத்தால சில நேரங்களில் சரியான முடிவெடுப்பதில் குழப்பங்கள் ஏற்படும். அதே சமயத்தில் சுறுசுறுப்பானவர்கள், தாய் மேல பாசம் அதிகம் உடையவர்கள், எல்லாரையும் அரவணைத்து போக நினைக்கக்கூடியவர்கள், புத்திசாலிகள், தந்திரமானவர்களாக இருப்பாங்க, சிக்கனமானவர்களாகவும் இருப்பாங்க. இந்த கடகம் ராசிக்கு வரக்கூடியவங்க எதுலையும் வேகம், செயல்பாடுகளில் எதுலையும் ஃபாஸ்டா செஞ்சு அதை முடிக்கணும். எதையும் அப்சர்வேஷனும் ஃபாஸ்டா அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றதை விட பார்த்தாவே கண்டுபிடிச்சிக்குவாங்க. அதே போல நியாய தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர்கள் தான். மேலும் கடகம் ராசி கடகம் லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் பார்க்கறதுக்கு நல்ல தோற்றப்பொழிவும் இருப்பாங்க. கண்கள் அழகாக இருக்கும். மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்டயே இருக்கும். பயணங்கள், அலைச்சல்கள், டிராவல் பண்றதுல அதிக விருப்பங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப இந்த கடகம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய குணநலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கடகத்துக்கு 7ஆம் பாவகம் என்பது கலஸ்திரஸ்தானம். கடக லக்னம் அல்லது கடகம் ராசிக்கு 7ஆம் இடம் மகரம். அந்த அடிப்படையிலேயே இவருக்கு வாழ்க்கை துணைவர் அமைவார். பொதுவாகவே கடகத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் வயது வித்தியாசம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு முதல்லயே காதல் ஒன்று ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த காதல் கட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் ஏற்படும். அப்படிப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது மேக்சிமம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும், பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஏற்படும். சப்போஸ் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அல்லது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏர்லியரா சீக்கிரமா காதல் கல்யாணம் ஆயிடுதுனாக அவங்களுக்கு பிரிவுகளும் ஏற்படுது. இந்த கடகம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரை முதிர்ச்சியான எண்ணங்கள் இருக்கும். வயது கம்மியாவே இருக்கு அல்லது வயது வித்தியாசம் இருக்குன்னாலையும் ஒரு மெச்சூரிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்களை விட. அதே போல எதையும் வெளிப்படையா பேச மாட்டார். பொறுமையா நிதானமா முடிவெடுக்கக்கூடியவர். கடகம் ராசிக்கு ஈக்குவலா வேகமாக செயல்பட மாட்டார். அதே சமயத்துல நல்ல ஒரு முதிர்ச்சியான அறிவு இருக்கும். பார்க்கறதுக்கு நல்ல தோற்றப்பொழிவும் இருக்கும். கடகம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவர் ஆணாக இருந்தாக பெண் தன்மை கொஞ்சம் இருக்கும். அதே போல கடகம் ராசிக்கு வரக்கூடிய பெண்ணாக வாழ்க்கை துணிவர் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவங்க கிட்ட கொஞ்சம் ஆண் தன்மை இருக்கும். அந்த அளவுக்கு அந்த மாதிரி செயல்படுவாங்க. ஒரு ஆணை போல செயல்படுவாங்க. பெண்ணா இருந்தா, ஆணா இருந்தாக அவங்க ஒரு பெண்ணை போலவும் கொஞ்சம் செயல்படக்கூடியவராக இருப்பாங்க. கடகம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் உழைப்பாளி. எதுலையும் பாத்தீங்கன்னா சோம்பலை விரும்பாதவர். ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். எதையாவது ஒரு வேலை செஞ்சு குடும்பத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியவராகவே இருப்பாரு. மேலும் அன்பு காட்டக்கூடியவராக இருப்பார். ஆனா அந்த அன்பை வெளிப்படையா சொல்ல மாட்டார். பேசும்போது கொஞ்சம் ஹார்ஸா இருந்தா கூட மனசுல அந்த அன்பை வச்சுட்டு இருப்பார். அதே சமயத்துல இந்த கடகம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எந்த திசையிலிருந்து வருவார் அப்படின்னாக்க, முக்கியமா தெற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது நீங்க பிறந்த ஊர்ல இருந்து தெற்கு அல்லது மேற்கு இந்த திசையில இருந்தே உங்களுக்கு வரன் அமையும் அல்லது வாழ்க்கை துணைவர் வருவார். காதல் திருமணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புள்ள நட்சத்திரம் எதுனாக்க அது பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரம். ஆனாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சப்போஸ் காதல் திருமணம் ஆகல, கல்யாணம் ஆயிடுது, அரேஞ்ச்டு மேரேஜ் தான் ஆகுதுன்னாக்க வாழ்க்கையில பிற்பாடு கூட ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட ஒரு எதிர்ப்பாளினுடைய அப்ரோச்சோ, எதிர்ப்பாளினுடைய உறவோ அல்லது ஒரு காதலோ, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புள்ள நட்சத்திரங்கள். ஸோ அப்போ அதுவே பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் ஏற்படுத்துது. மேலும் பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அழகை ஆராதிக்கக்கூடியவர்கள். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே பாத்தீங்கன்னாக்க நேசிப்பாங்க ரொம்ப. இப்போ ஒரு நல்லாவே ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்கிறாங்கன்னா கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அதிகமா ஆழமா நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதுவே அதனால ஒரு அஃபைரா மாறிடுறது, காதலா மாறிடுறது. அதனால
ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களோட கணவன் அல்லது மனைவியோட தகராறுகள், சில பிரச்சனைகள், அதனால பிரிவுகள் போன்றவையும் ஏற்படுது. இது பாத்தீங்கன்னா 2ஆம் தாரம் ஏற்படணும் அல்லது வேற ஒரு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள நட்சத்திரம் அப்படின்றத நான் முக்கியமா சொல்றேன். இது ஒரு பொது பலன் தான் சொல்றேன், அப்படியே எல்லாருக்குமே எடுத்துக்காதீங்க. பொது பலன் எல்லாருக்குமே பொருந்தும்னு சொல்ல முடியாது. இதுல விதி விலக்குகளும் இருப்பாங்க. இதுல ஒரு 50% இப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு 50% பாத்தீங்கன்னா ஜாதகப்படி தோஷங்கள்லாம் இல்லை அப்படின்னாக்க அவங்க ஒரே தாரத்தோட, அதாவது மேக்சிமம் இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்துதான். இப்போ இந்த கடகம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரின் பெயரின் முதல் எழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் வி, வா, வு இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது எம், என், மா, மு, மீ இந்த லெட்டர்ஸ்ல அல்லது நா, நீ இந்த லெட்டர்ஸ்ல, அதே போல எஸ், சா, சி இந்த லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பொது பலன் தான். இதை வெரிஃபை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கரெக்டா இருந்தாலையும் சொல்லுங்க, இல்லைனாலையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கடகம் பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கை என்பது லேட் மேரேஜா ஆகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. அவங்க லைஃப் நல்லாவே இருக்கு. ஆனா சீக்கிரமா காதல் திருமணம் ஏற்படுறவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஒண்ணு ஏதோ ஒரு வகையில கணவன் மனைவி பிரிந்திருப்பாங்க, வேலை விஷயமா. வாழ்க்கை துணைவர் ஒரு ஊர்லயும் இவர் ஒரு ஊர்லயுமே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அல்லது கருத்து வேறுபாடோட சில பேர் ஒரே வீட்டுல இருந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான டைவர்ஷன்ஸ் இந்த கடகம் ராசிக்கு அதிகமாகவே உண்டு. அதுதான் நான் இங்க முக்கியமா குறிப்பிடுறேன். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் 100% ஹாப்பியா இருக்கிறாங்களான்னாக்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது. அதாவது கடகம் ராசி அல்லது கடகம் லக்னத்தில் பிறந்தவங்க தாம்பத்திய வாழ்க்கையில நிறைய எதிர்பார்ப்பாங்க, அந்த மகிழ்ச்சியான சம்பவங்களுக்காக எதிர்பார்ப்பாங்க. ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க அந்த தாம்பத்தியம் கிடைக்கிறதுல பெரிய அளவுக்கு முரண்பாடுகள் இருக்கும். வீட்டுல பெரிய அளவுக்கு அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு வாழ்க்கை துணைவருடைய அந்த கோஆபரேஷன் இல்லாம இருக்கும். அதனாலேயே தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி அற்ற தன்மை தள்ளப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னாக்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப்போ வேற ஒரு உறவுகள்லயோ போய் விழுந்துடுறாங்க. அதுவே ஒரு காரணமா போய் கடைசியில கணவன் மனைவிக்குள் அந்த பிரிவுகளையும் ஏற்படுத்துது. அதுக்கு முக்கியமா நான் சொல்லக்கூடிய சொல்யூஷன் என்னன்னா, பொதுவாகவே கடகம் ராசியில பிறந்தவங்க அல்லது கடகம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா கல்யாணம் பண்றது நல்லது. காதல் திருமணம் பண்ணா கூட கொஞ்சம் லேட்டா பண்றது தான் நல்லது. அதையும் பொருத்தம் பார்த்து பண்றது நல்லது. அதே போல ஏதாவது தோஷங்கள் இருக்கு அப்படின்னாக்க அதற்கு ஈக்குவலான, அதாவது தோஷம் இருக்குன்னா அதே மாதிரி தோஷம் இருக்கிற மாதிரி இல்லை. குறிப்பா கலஸ்தர தோஷம் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி கலஸ்தர தோஷம் உள்ள ஜாதகத்தை இணைக்கவே கூடாது. ஆனா செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னாக்க விதிவிலக்கு இல்லாத செவ்வாய் தோஷம் அல்லது பரிகார செவ்வாய் தோஷம் இருக்குன்னா அப்படிப்பட்ட ஈக்குவலான ஜாதகத்தை இணைக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் வெளிப்படையா இல்லாத அல்லது பிடிவாதம் இருக்கக்கூடியதுனால கடகம் ராசியில இருக்கிறவங்க கொஞ்சம் முரண்பாடுகளோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வாழ்க்கை துணைவரோட வெளிப்படையா இல்லை, அவங்கள பத்தி என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். கல்யாணம் ஆன உடனே பாத்தீங்கன்னா சில சச்சரவுகள், சண்டைகள், சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தைலாம் ஆன பின்னாடிதான் ஒரு ஸ்மூத்தா போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா கடகம் எதையும் வெளிப்படையா உணர்ச்சி வசப்பட்டு தாய் மேல ரொம்ப பாசமும் இருக்கும். அதுவுமே ஒரு காரணமா இருக்கும். தாயாரால கூட, கடகம் ராசியோட தாயாரால கூட ஒரு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள்லாம் குடும்ப வாழ்க்கையில நிறையவே வரும். அதனால கூட பிரிவுகளை ஏற்படுத்தும் சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுலயே நிறைய போராட்டம் இருக்கும். வாழ்க்கை துணைவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல. ஏன்னா வாழ்க்கை துணைவரும் அன்பு இருந்தாலும் பாசம் இருந்தாலும் வெளிக்காட்ட மாட்டாரு. கொஞ்சம் பிடிவாதம், இதுதான் செய்வேன்ற ஒரு பிடிவாதத்துல இருக்கக்கூடியவராக இருப்பாரு. சில பேருக்கு வாழ்க்கை துணைவர் வகையில சில பிரச்சனைகளும் வருது. அந்த காரணத்தினாலையும் பிரிவுகளை சந்திக்கிறாங்க. ஒரு 3 வருஷம் தாண்டி அவங்களுக்கு பொருத்தம் இருக்கு அப்படின்னாக்க எந்த பிரச்சனையும் இல்லை. பொருத்தம் இருக்கிறவங்களுக்கே கூட பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கேப் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தாம்பத்திய வாழ்க்கை எடுத்த உடனே ஒரு பெரிய அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். எதிர்பார்த்தது அதிகமா இருக்கும், ஆனா எதிர்பார்த்தது அங்க குறைவாக கிடைக்கும். அதனால ஒரு சலனங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த கடகம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையர் வீடு எந்த பக்கம் இருக்கும், எப்படி இருக்கும்னாக்க இவங்க இருக்கக்கூடிய வீட்டின் அந்த ஊரோட எல்லையிலையோ அல்லது அந்த பகுதியிலேயோ ஒரு ஆறு அல்லது குளம் அல்லது ஒரு ஏரி, ஒரு நீர்நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
அதே போல இவங்க வந்து மேற்கு திசையில இருந்து அல்லது தெற்கு திசையில இருந்து வாழ்க்கை துணைவர் வருவார்னு சொன்னேன். அதே போல இவங்க வீட்டுக்கு அருகே ஒரு முனீஸ்வரன் கோயில் அல்லது சிவன் கோவில் அல்லது கருப்புசாமி கோயில் இந்த மாதிரியான கோவில் அந்த பகுதியில் இருக்கும். இவங்க ஊர்ல எல்லையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லை சாமி வந்து இருக்கும். இவங்க வீடு இருக்கக்கூடிய பகுதி வந்து ஒரு மேடு பள்ளமாக ஒரு இருக்கக்கூடிய தெருக்களில் வசிக்கக்கூடியவராக இருப்பாங்க. ஒரு சந்து இருக்கும். இவங்க வீட்டு பக்கத்துல ஒண்ணு காளி மனை இருக்கணும், அல்லது பின்னாடியோ ஏதோ ஒரு பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல ஒரு காளி மனை இருக்கும். அதே போல வீட்டு அருகே வந்து ஒரு பழைய கட்டடம் அல்லது சிதிலமடைஞ்ச ஒரு மதில் சுவர் அல்லது ஒரு பழமையான ஒரு யாரும் வசிக்காத ஒரு வீடு இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாமே ஒரு பொது பலன் தான். சோ இந்த மாதிரி இடங்கள்ல வாழ்க்கை துணைவர் இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த கடகம் ராசிக்கு கன்னி ராசி செட் ஆகும். கடகம், கன்னி, அதே போல மகர ராசி செட் ஆகும், ரிஷப ராசி செட் ஆகும், மீன ராசி செட் ஆகும், விருச்சக ராசி செட் ஆகும். இதுலயுமே ஒரு சிக்கல் இருக்கு. ஜாதக பொருத்தம் தான் கடைசியான அல்டிமேட்டா நீங்க பார்க்கணும். இப்ப இந்த ராசி செட் ஆகுன்னு சொல்லிட்டேன், அதே போதும்னு நீங்க கல்யாணம் பண்ணிட கூடாது. அதுக்கு மேல நாம என்ன செய்யணும், கட்ட பொருத்தம் பார்த்து அதை ஜோதிடரிடம் கொடுத்து ஏதாவது தோஷம் ஜாதகத்துல இருக்கா, உங்க கேரக்டர் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த கடகம் ராசிக்கு செட் ஆகாத ராசி எதுனாக்க, இப்போ பாத்தீங்கன்னா மகர ராசி வந்து நீங்க பார்க்கும்போது கொஞ்சம், அதாவது சமசப்தம ராசி அந்த வகையில வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஜாதக பொருத்தம் இருந்தா மட்டும்தான் அதை கன்சிடர் பண்ணணும். செட் ஆகிற ராசிலையும் வரும். ஏன்னா மகரன்றது ஒரு நிலம் ராசி, நீர் ராசி, ஈர்க்கும். அதனால டப்புன்னு செட் ஆயிடும். பார்த்தா ஏதோ பேசினீங்கன்னா கூட அது காதெல்லாம் மாறிக்கும், அல்லது வரன் பாக்குறீங்கன்னா கூட அது செட் ஆயிடும். ஆனாலும் அதுல ஜாதக பொருத்தம் இல்லைனாக்க கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிடணும். மகரத்தை செட் ஆகாத ராசியில முதல் ராசியே கும்ப ராசி, அடுத்தது மிதுன ராசி, அடுத்தது துலாம் ராசி, அடுத்தது வந்து சிம்ம ராசி. இந்த ராசிகள்ல நீங்க வந்து பாக்குறீங்கன்னாக்க அதை அவாய்ட் பண்றது நல்லது. அல்லது இந்த சொன்ன ராசியில கூட சில பேர் நல்லா கூட இருப்பீங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு நல்லாவே இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம். உங்களுடைய கர்மா, உங்க ஜாதகத்திலே எந்த கலஸ்தர தோஷமோ தார தோஷமோ இருக்காது. உங்களுக்கு அமைந்தவருடைய ஜாதகமோ கலஸ்தர தோஷமோ தார தோஷமோ இருக்காது. இதுதான் நம்ம சட்டியில என்ன இருக்குமோ அதுதான் அகப்பையில. நமக்கு ஒரு விதியை அனுபவிக்கணும்னு ஒரு தலையெழுத்து இருக்குன்னா நம்மளை தேடி வரும். தோஷம் உள்ளவரே தான் நம்மளை தேடி வருவாங்க. நமக்கு வந்து கடக ராசி அப்படின்னு வச்சுங்க, நம்ம கன்னி ராசியே வராங்கன்னா கூட நம்ம செட் ஆகும்னு சொல்லிட்டேன். ஆனா அங்க தோஷம் இருக்கு கண்ணியில அப்படின்னாக்க கண்டிப்பா என்ன ஆகும், அது கூட பிரிவுகளை ஏற்படுத்தும். அதனால விதியை நம்ம வந்து கடந்து போக சில சூட்சுமங்களை ஃபாலோ பண்ணலாம், இறை வழிபாடு ஃபாலோ பண்ணலாம். அதன் மூலம் அல்லது ஒரு நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணி ஒரு நல்ல நேரத்துல மாப்பிள்ளையா அல்லது பொண்ணை வந்து பார்க்கும் போது அது நல்ல வரனா அமையும். அந்த டைம்ல கல்யாணம் பண்ணலாம். பண்ணக்கூடாத நேரத்துல ஒரு அஷ்டமத்து சனி நேரத்துல கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகும், செட் ஆகாத அல்லது நம்ம கண்கட்டி வித்த மாதிரி ஒரு சரியில்லாத ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். ஒரு நல்ல காலகட்டம், தசாபுக்தி வகையிலையும் நல்ல காலகட்டம். அந்த குரு பலம் கூடி வரக்கூடிய காலகட்டத்துல கரெக்டா கல்யாணம் பண்ணும்போது சரியான வரனே அமையும். அது ஆரம்பத்துல ஒரு 3 வருஷம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா கூட பிரிய மாட்டாங்க. எல்லா குடும்பத்திலயும் சண்டை சச்சரவெல்லாம் இருக்கும். அது பொறுத்து இருந்தாலையும் பொறுத்து இல்லைனாலையும். ஆனா நிரந்தர பிரிவுன்றது ஒண்ணு இல்லாம இருக்கும். அதாவது பொருத்தம் கரெக்டா இருக்குன்னாக, அதே போல தோஷங்கள்லாம் இல்லைனாக நிரந்தரமா பிரிய மாட்டாங்க. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு எல்லாருக்குமே வரும். கடகத்துல பிறந்தவங்க ஒருத்தர் கல்யாணம் பண்றாங்கன்னாக அது எந்த ராசியா இருந்தாலையும். ஆனாலும் நிரந்தரமான பிரிவுன்றது பொருத்தம் இருந்தா வராது. இல்லைன்னா நிரந்தரமான பிரிவு வந்து 2ஆம் தாரம் போகும். அந்த வாய்ப்பு அதிகமா உள்ள நட்சத்திரம் எதுனாக, பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த செகண்ட் போகக்கூடிய வாய்ப்புன்றது அல்லது வேற ஒரு உறவுக்கு போகக்கூடிய வாய்ப்புன்றது மிக அதிகம். அப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு கொஞ்சம் டிலேவா கூட ஒரு நல்ல வரனை கல்யாணம் பண்ணிக்கிறது நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.